சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. என்ன திடீர்னு பீச் சைட் காஃபி ஷாப்? சும்மா தான். எஸ் மேம். 1 cappuccino. உனக்கு? எனக்கும் அதே சொல்லுங்க. உனக்கு பேச எதுவுமே இல்லையா? சொல்லி தொலைடா. மீரா, உன் கூட இருந்த இந்த 2 வருஷத்தில் உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டதை விட உன்னால் நான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது தான் அதிகம். உன்னால் எனக்கு கிடைச்ச இந்த மெமரிஸ், ஹாப்பினஸ், இதெல்லாம் எனக்கு வாழ்நாள் முழுக்க வேணும். Will you marry me? ஓகேவா? என்ன ஓகேவா? வெறும் காத்து தான் வருது. ஆர் யூ ஆல் ரைட்? வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். சொல்லிட்டியா? நான் வரலாமா? டேய் ப்ளீஸ்டா, ரொம்ப நேரமா நிக்கிறோம், நாத்த தாங்க முடியலடா. செம்ம டைலாக் மச்சான். ஆனால் சொல்ல ஏன்? ஒருவேளை வேணான்ட்டானா? டேய், நீங்க தான் 2 வருஷமா லவ் பண்றீங்களே, பிரேம் வேணான்னு சொல்ல போறா? உங்கள்கிட்டலாம் ஒரு விஷயம் சொல்லலை. என்னது? 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி இவன் அப்புறம் உள்ள போனா நம்மளே 2 வாரம் உள்ள இருக்கோம். ஷிட். போய் தொலைடா மச்சான். 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் மீராக்கும் ஒரு அக்ரிமெண்ட்டு. அக்ரிமெண்டா? புரியல. கௌதம், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு ஒரு ஐடியா. ஃபஸ்ட்டு நம்ம 2 பேரும் நல்லா பழகலாம், ஒருத்தர் ஒருத்தரை நல்லா புரிஞ்சுக்கலாம். புரியல. இதில் என்ன புரியலை? ஒரு 2 வருஷம் டேட் பண்ணலாம், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்துக்கலாம். டில் தென் லெட்ஸ் நாட் கன்க்ளூட் anything. புரிஞ்சதா? இல்லை, சுத்தமாக புரியல. இதாண்டா நடந்துச்சு. இதெல்லாம் ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்கிறான். சூப்பரா. இன்னையோட அந்த 2 வருஷம் முடிஞ்சிரா? டேய், அப்போ 2 வருஷமா பேசிட்டு மட்டும் தான் இருந்தியா? சட்டப்படி அப்படி லவ் பண்ணல, அப்புறம் எங்க பயப்படுற? போடா. உனக்கு என்ன வேற பொண்ணா கிடைக்காது, தைரியமா போ. கரெக்டா? போடா. இப்போ நான் எப்படி போய் சொல்கிறேன் பாரு. ஏய், எங்கேயும் போயிடாதீங்க, இங்கே நான் வந்துடுறேன். கம்ஃபர்டபுளா இருக்கு, நீ போ. அட பாவி. ஆமா, சொல்லுவான்னு நினைக்கிற? வாய்ப்பே இல்லை. கேக்கெடு, அதையாவது சாப்பிடுவோம். ஒரு வாக் போகலாமா?
வீட்டுக்கு போகாம தனியாக உட்காந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைடா. கௌதம், உன் ஃபேஸ் பார்த்தாலே தெரியுது. அவள் தான் உனக்கு ஓகே சொல்லிட்டால, அப்புறம் என்னடா பிரச்சனை? பிரச்சனைலாம் இல்லைடா. அம்மா கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். டேய், அவங்க தான் எப்போ பாரு உன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு டார்ச்சர் பண்ணுறாங்களேடா. சும்மா உன்னை பார்க்க வந்ததுக்கு என் கையிலே கயிறு கட்டி விட்டாங்க. அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு என்னடா? அது இல்லைடா, எங்கள் அம்மா எப்போ கல்யாணத்தை பற்றி பேசினாலும் நான் அது இதுன்னு ஏதாவது சாக்கு சொல்லி அவாய்ட் பண்ணியிருக்கேன். நிறைய தடவை திட்டி சண்டையெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ திடீர்னு நான் 2 வருஷமாக ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு போய் சொன்னால் கேவலமாக நினைக்க மாட்டாங்க? கேவலமாக தான் நினைப்பாங்க. ஆனால் அதெல்லாம் நமக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. மச்சான், நான் விட்டு ஒன்று சொல்லவா? அங்கங்கே மழை இல்லை, செலவு காசு இல்லை, அவ்வளோ ஏன் ஆறுதலாக மெசேஜ் அனுப்ப ஒரு பொண்ணு கூட இல்லை மச்சான். இப்போ என்னடா பண்ண சொல்கிற? இங்கே தான் இருக்கீங்களா? இவனெல்லாம் பாரு, சிம் 1லேருந்து சிம் 2க்கு அவனே ஐ லவ் யூன்னு மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறான். ரிப்ளை பண்ண மறந்துட்டேன்டா. அவ்வளோ வளர்ச்சி புரிஞ்சுக்க மச்சான். இவருக்கு ஆள் இருக்கான், ப்ரப்போஸ் பண்ணுவாராம், அக்ரிமெண்ட் போடுவாராம், லவ் பண்ணுவாராம். ஆனால் அம்மா கிட்ட சொல்கிறது மட்டும் பயமாக இருக்கான். போடா டே, வெறுப்பேத்தாரா மச்சான். டேய் மச்சான், எதா ஐடியா குடுறா. நீ என்ன பண்ற? ஒரு 5 நிமிஷம் அம்மா முன்னாடி போயிட்டு சும்மா உட்காரு. அதுக்கப்புறம் அவங்களா டாபிக் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அப்படி இப்படி பேசி ஓகே பண்ணிடுறேன். அப்படின்ற என்னப்பா சீக்கிரம் வந்துட்டியா? சும்மா. செல்வி, அந்த இன்னேலர் கொஞ்சம் எடுத்துட்டு வா. பூஜை பண்ணிட்டு வந்துடுறேன். ஏய், அம்மா கண்டுக்கவே மாட்றாங்க, என்னடா பண்ணுறது? என்னம்மா இது? எத்தனை பயிர கொடுப்ப ஜூசிய என்னடா? ஒன்றும் இல்லை, பசிக்குது. சரி போ, நான் வரேன். இப்படியே போனால் வேலைக்காவது ஓப்பன் பண்ணி விடுவோம். மா, அக்கா, எனக்கு ஒரு முட்டை தோசை போட சொல்ல. பெப்பர் கொஞ்சம் தூக்கலாம். அக்கா, தம்பி ஃபோன்ல ஒரு பொண்ணு போட்டோ வச்சிருந்துச்சு, பாத்தியா? பார்த்தேன். என்னன்னு கேளுக்கா. நான் கேட்க மாட்டேன். அவனுக்கு வேணும்னா அவனே வந்து சொல்லட்டும். நான் கேட்ட அவன் எரிஞ்சு விழுவான், சண்டை போடுவான். ஜோசியர் சொன்னதான் கரெக்ட். தம்பி ஒரு முட்டை தோசை கேட்டுச்சு. மா, இப்போ எதுக்கு முணுமுணுக்கிற? இப்போ என்ன, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதானே? பண்ணிக்கிறேன். சந்தோஷமா இருக்கு. நான் எப்படா சொன்னேன்? சொல்லலையா? சரி, கொஞ்சம் சட்னி போடு.
இந்த பொண்ணு ஓகேயா? இது மா என்னம்மா இதெல்லாம்? ஏன் பிடிக்கலையா? இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோவர்ஸ்லாம் போட்டிருக்கு. இங்கே இவளுக்கு 8000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இல்லை என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? சரி இது பாரு, நீயே செலக்ட் பண்ணு, எதுவா இருந்தாலும் முடிச்சிடலாம். தோ அம்மா உனக்கு எப்படி சொல்லி நான் போய் தூங்குறேன். டேய் இருடா, நில்லு. எனக்கு ஒரே ஒரு நாள் கொடு, உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை காட்டுறேன். நானும் ஒய்ஃபும் பேங்க் எம்ப்ளாயீஸ். நாங்கள் வேலைக்கு போன நாளை விட ட்ரான்ஸ்ஃபரில் போன நாள் தான் அதிகம். அதனால தான் மீராவோட ஸ்டடீஸ் பாதிக்கக்கூடாதுன்னு ஹாஸ்டல் பிஜின்னே வளர்ந்துட்டேன். ஆனா எங்க மீரா ரொம்ப போல்டான பொண்ணு. அவ என்ன டிசிஷன் எடுத்தாலும் கரெக்டா தான் எடுப்பா. அதனால தான் நல்ல பையனா பார்த்துருக்கா. ஆமா நல்ல பையனா. இதான் ஃபர்ஸ்ட் லவ்வா? ஒன்றும் ஆமாங்கணும் இல்லைங்கணும். இது எப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கே 2 லவ். இந்த மூக்குக்கு 2 லவ்வா? டேக் யுவர் ஹேண்ட் மேன். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன்னை என் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறேன். பொண்ணு அழகா இருக்கா. தைரியமா குடி. மீரா போடல. காமெடி. அப்புறம் கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? நாங்க எப்பவோ ரெடி. ஒரு நல்ல நாளா பாத்துக்கலாம். கௌதம், எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்னவோ புதுசா பாக்குற மாதிரி இல்ல பேச கூப்பிடுற. என்னாச்சு மீரா? சடனாக தனியாக பேசணுன்ற என்னாச்சு சொல்லு. இல்லை, உங்கள் அம்மா சொன்னது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. அம்மா என்ன சொன்னாங்க? உன்னை அவங்க பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறதுன்னு சொன்னாங்க. நம்ம இதை பற்றி முன்னாடியே பேசியிருக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்றாவா இருக்க போகிறோம். ஆமாம், இதில் என்ன இருக்கு? இல்லை, இந்த 2 வருஷத்தில் நான் என்னை உன்னந்த வர வேறு யாரை பற்றியும் யோசிக்கல. இப்போ திடீர்னு உங்கள் அம்மா உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. எனக்கு இதெல்லாம் நல்லாவே புரியுது. இங்கே பாரு மீரா, எனக்கு அப்பா கிடையாது. எங்கள் அம்மாவை தனியாக விட்டு வரல, என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இப்போதைக்கு இது இப்படியே விட்டுறலாம். எனக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது. வா கிளம்பலாம். என்னாச்சு? தயவு செஞ்சு எதுவும் கேட்காத. வா கிளம்பு. ஏங்க என்னடா என்னாச்சு? மேல போன கீழே வந்து கிளம்பலான்ற. இதுக்காக பார்லர் எல்லாம் போயிட்டு வந்தேன். லீலா வா. என்னடா ஆச்சு? இரு. என்ன என்னடாச்சு? சொல்ல மாட்டேன். சொல்லுடா. ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்போ எதுவுமே கேட்காத. அவளை நானும் மறந்துடுறேன், நீயும் மறந்துடு. 2 வருஷம் பழகிட்டு வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு
இப்ப வேண்டாங்கிறாங்க ஒரு காரணமே இல்லாம. அவ கிடக்குறா விடுறான். ஜோஷர் கரெக்டா தான் சொன்னாரு. ஜோஷியம்மா அந்த ஆள் என்ன சொன்னா? உங்க 2 பேருக்கும் செட் ஆக வாய்ப்பே கிடையாதுன்னு. அந்த ஆளுக்கு மீரா ஜாதகம் எப்படி கிடைச்சது? இப்ப அதுவா முக்கியம்? அவளை விட்ட உனக்கு வேற ஆளே கிடைக்காதா? டேய், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை நான் கொண்டாந்து நிப்பாடுறேன். மா அக்கா மறுபடியும் முதல்ல இருந்தா தயவு செஞ்சு 2 பேரும் சும்மா இருக்கீங்களா? இரிட்டேட் இனி ஒரு ஜென்மம் எடுத்திருந்தாலும் மா ட்ரிப் போலாமா? ட்ரிப்பா? ஆ. எங்கே? கூர்கு. கூர்க்கா? என்னடா திடீர்னு? இது வேற ஆஃபீஸில் ஃபேமிலியோட ட்ரிப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீயும் வாயேன். ஆஃபீஸ்காரங்க கூட நான் எதுக்கு? நீ போ, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா. மா நானும் உன்னை எங்கேயும் கூட்டு போனதில்லை, நீ எதுவும் கேட்டதில்லை. வாயேன், உனக்கும் ஒரு பிரேக்காக இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். நிஜமாவா? ம் சரி போலாம். ம். நீ பாரு. ட்ரிப்பா? கண்டிப்பா போலாம். ஆமா, யாரெல்லாம் போறோம்? நம்ம ஃபேமிலியும் கௌதம் ஃபேமிலியும். கௌதம் ஃபேமிலியா? என்னம்மா சொல்ற? எதுக்குமா? போன வாரம் தானே வேண்டான்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நிறுத்த சொன்னேன். இப்போ என்ன அவங்களே ட்ரிப் போகணும்னு சொல்ற? இல்லைப்பா, யோசிச்சு பார்த்தேன். அவங்க அம்மா கூட கொஞ்சம் பழகி பார்த்துட்டு ஒருவேளை செட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் டிசைட் பண்ணலான்னு இருக்கேன். ஓ, ஒருவேளை செட் ஆகலைன்னா? இந்த பாரு மீரா, நீ தான் அவங்கள கூட்டிட்டு வந்த, அதுக்கப்புறம் வேண்டான்னு இப்ப அவங்களோட ட்ரிப்பு போலாங்கிற. உன் ப்ராப்ளம் தான் என்ன? ஏன் இவ்ளோ கன்ஃபியூஸ்டா இருக்க? ஆமா மீரா, அம்மா சொல்றது கரெக்டு. நீ அவனை லவ் பண்றேன்னு சொன்ன உடனே நானும் உங்க அம்மாவும் யார் என்னன்னு கூட கேட்காம உடனே ஓகேன்னு சொல்லிட்டோம். இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இதுல எங்களை சேர்க்காது. இங்க பாரு மீரா, கல்யாணத்துக்கு முன்னாடி மாமியாரோட பழகி பார்த்துட்டு ஓகே சொல்லலாம் நியாயமே இல்ல. இந்த மாதிரி எல்லாம் நாங்க கேள்விப்பட்டதே இல்ல. அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கௌதம் அம்மா கூட சண்டை போட்டு திரும்ப வந்தா உங்களுக்கு ஓகேவா? ஒரே வீட்டில் ஒன்றா இருக்க போறவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அவங்களுக்கும் அதே மாதிரி தானே என்னை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்ல. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. நாங்களே ஒத்துக்கிட்டாலும் கௌதம் அம்மா எப்படிமா ஒத்துப்பாங்க? அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. என்னம்மா சொல்ற? நிஜமாவா? எப்படிம்மா? அவங்க ஒத்துக்கிட்டாங்கல்ல, எல்லாம் போலாம். சபாஷ்டா. லூஸ் லூஸாடா நீ? கல்யாணத்துக்கு முன்னாடி யாரா ட்ரிப் போவாங்களாடா? அதுவும் மாமியாரோட? அவ தான் சொன்னா உனக்கு கடா போச்சு அறிவே. மச்சான், எனக்கு ஒரு வழி தெரியலடா. டேய், நீயும் கண்டிப்பாக வரணும்டா. ஏன்டா நான் உன்னையே போவேன்ற, நீ என்ன வர கூப்பிடுற? புரியலையே. என்ன சொல்லு உங்க அம்மா கிட்ட? பழகி பாருங்க, பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி போனா. ஏய், அதுக்காக தான் சொல்கிறேன், நீயும் கண்டிப்பாக வரணும். அம்மா கிட்ட வேற ஆஃபீஸ் ட்ரிப்புன்னு சொல்லிட்டேன். ஓ, அப்போ நீ ஆல்ரெடி சொல்லிட்ட. செத்தால் நான் வரமாட்டா. ஆல் தி பெஸ்ட். சரியா? நல்லபடியா போயிட்டு வாண்ணா. மச்சான், என்ன மீரா ஃப்ரெண்டு திவ்யா வேற வரா. திவ்யாவா? சரி விட, நான் பார்த்துக்கிறேன், பரவாயில்ல. டே டே டே, உட்கார்றா 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 உட்கார். உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. உனக்கு நான் செய்ய வேற யாரா செய்வா? ஆனா திவ்யா கண்டிப்பா வரால. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். தேங்க்ஸ்டா. சொல்லு. நீனு, நானும், அம்மா, செல்வி அக்கா எல்லாரும் சேர்த்து 4 பேர். மீரா செல்லு 7 பேர் வராங்க. ஒரு பேலன்ஸ் வேணா? 7 பேருக்கு 7 பேர் சேர்த்து நம்ம என்னடா கபடி ஆட போறோம்? நீ வேற பேலன்ஸ் பண்ணாமான்ற, காம்ப்ளிகேட் பண்ணிக்காதடா. தேர்னாலும் நம்ம குடும்பத்தில் இதுக்கு மாதிரி வேற ஆள் இல்லையடா. பேசாம பேசாம கரெக்ட். பேசாம நீ இருக்கிறது தான் நல்லது. டேய், தீபாக்காகவும் அவங்க ஃபேமிலியும் கூப்பிடலாமா?
தீபாக்காவே எனக்கு யாரும் தெரியாது. அவங்க ஃபேமிலின்னு சொன்னா எனக்கு எப்படி தெரியும்? தீபாக்கா எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் வளர்ந்த பொண்ணுடா. சின்ன வயசுலலாம் ஒன்றா தான் வளர்ந்தோம். ஓ, அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் வீடு மாதிரி போயிட்டாங்க, டச் இல்லை. அவங்க வந்தால் அம்மாவுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்டா. இப்போ நீ எல்லாம் பிளான் பண்ணிட்ட. சும்மா என்கிட்ட சொல்லிருக்கல. ஹேய், என்னங்கடா? உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நாங்க இருக்கோம். இல்லடா, நாங்களும் இருக்கோம். சி தள்ளுங்கடா. பார்த்து சூடாக இருக்கு. என் சைட்ல இருந்து எல்லாரும் ரெடி. என் சைட்லையும் ரெடி. நான் ரிசார்ட் புக் பண்ணிட்டேன், நீ பஸ் புக் பண்ணிட்டேன்ல. ஆ, புக் பண்ணிட்டேன். ஆல் ஓகே? யா யா. எங்கெல்லாம் நான் உனக்கு தெரியுது? மேனேஜர் கூப்பிட்றாரு, வா போகலாம். என்ன விஷயம்டா? வேலை விஷயமா நம்மளை கூடுவார். லீவ் அப்ளை பண்ணது தான். வா. சரி நீ போ, நான் வரேன். டேய் மச்சான், என்ன? ட்ரிப்பை பற்றி எதுவும் சொல்லிட்டாதரா? டேய், என்னை பற்றி உனக்கு தெரியும்ல. என்னடா சிவ சார் கூப்பிட்டீங்களா? ஆமாம், ஓ லீவ் லெட்டர் பார்த்தேன்டா. வெரி பேட். ஏன் சார்? ஏன்டா நான் சின்ன வயசுல சொன்ன ரீசன்ல என்ன சொல்லிட்டு இருக்க நீ? தாத்தா உடம்பு சரியில்லை, பாட்டி உடம்பு சரியில்லைன்னு. இது எவ்வளோ பெரிய மெட்டவர்ஸ் கம்பெனி, சும்மா விளையாடிட்டு இருக்க. சார், மெட்டாவர்ஸ்க்கும் எங்கள் தாத்தா உடம்பு சரியில்லாததுக்கும் என்ன சார் சம்மந்தம்? ஹி இஸ் ரியலி நாட் ஃபீலிங் வெல். ஓ, கௌதம் தாத்தாக்கு எப்படி கரெக்டாக அதே சமயத்தில் உடம்பு சரியில்லாமல் போச்சு? ஓ ரியலி? எக்ஸ்கியூஸ் மீ சார். வா. கௌதம், உங்கள் தாத்தாக்கும் உடம்பு சரியில்லாமே. மிஸ்டர் விஜய், உங்கள் கிராண்ட்ஃபாக்கு உடம்பு சரியில்லையா? யார் டாக்டர்? டாக்டர் பிரேம்ஜி. என்ன விளையாட்டு இருக்கீங்களா? நட்சத்திரம்லாம் போகிறோம். மீராவும் கரெக்டாக இப்போ தான் லீவ் லெட்டர் கொடுத்துருக்கா. மீரா தாத்தாக்கும் உடம்பு சரியில்லையா சார்? ஏய், நடிக்காதீங்கடா. கரெக்ட். நான் ஆஃபீஸில் கேள்விப்பட்டதெல்லாம் நிஜம்தான் போல. என்னது? என்ன சார் கேள்விப்பட்டீங்க? நீயும் மீராவும் ஏதோ ஹனிமூனுக்கு ட்ரையல் பார்க்க போறீங்கன்னு. ஹனிமூனுக்கா? ஆ, சார் சார் பிஃபோர் மேரேஜ். அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கு இருக்கிற இவனை கூட்டு போற. விஜய் மட்டும் இல்லை சார், ஆக்சுவலி மீரோட அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, எங்க அம்மா, செல்வி அக்கா, எவ்ரிபடி ஆர் கமிங். வெரி நைஸ், வெரி நைஸ். அப்படியே டிக்கெட் போட நானும் வந்துடுறேன். டேய், என்னடா நடந்துட்டு இருக்கு? சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். சொல்லிடுறா, சொல்லிடு. 2 years பேக். 2 yearsா? சொல்லி முடிச்சுட்டு கூப்பிடு, நான் வரேன். மிஸ்டர் விஜய், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஐடியா. ஆண்டவா ஆறுபடையப்பா, எந்த தொழில் இல்லாமல் போயிட்டு வரலாம்ப்பா. குட் மார்னிங் நண்பா. ரொம்ப நேரமா நிக்கிறோம், டைம் ஆகுது, இன்னும் ஏன் பஸ் வரல? இதோ வந்துருமா. மச்சா சாரா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஹாய்மா. டேய், இவங்க எங்கடா இங்க? டேய், நீங்க எங்கடா போறீங்க? கூர்க்கு. கூர்க்குன்னா யார் கூட போற? உங்களோட தான். டேய், நீ தான் கூப்பிட்டு. டேய், நான் கூப்பிடலடா. அவ்வளோ சொல்லி கேட்கல நீங்க 2 பேரும். ஏன்டா இவனே யார் காப்பாற்ற போறாங்கன்னு தெரியல. வாங்க, உங்களை யார் காப்பாற்றுறாங்கன்னு பார்த்துருவோம்டா. ஹலோ. வாமா. ஹலோ. அப்படியே கேஷுவலா. இப்படி உட்காருங்க. காரியாக்கா? இல்ல பரவாயில்ல, இங்கே உட்காரு. என்ன சத்தம்? விஸ்கி பாட்டில் சவுண்டு வருது. நானும் அவங்களோட பின்னாடியே உட்கார்றேன். சும்மா இங்கேயே உட்காருங்க. ட்ரிப்பில் அதான். டேய், ஹனிமூன் ட்ரிப்புனானுங்க, குடும்பத்தோட வந்திருக்கானுங்க. இத்தனை பேர் ஹெல்ப்
மச்சான் பாய்டா என்ன அப்புறம் பாப்போம் பாய் பாய் டேய் நில்லுங்கடா வந்து உட்காருங்க. கௌதம் இங்க வா. இவங்க எல்லாம் எதுக்கு இங்க வந்திருக்காங்க? நான் தான் சொன்னேன் ஆஃபீஸ் ட்ரிப்னு. அவ்வளோ அதிக ஆஃபீஸ் தானே. ஏன் உன் ஆஃபீஸில் வேற ஆளே இல்லையா? என்னங்க எப்படி இருக்கீங்க? தயவு செஞ்சு கொஞ்சம் நார்மலாக பிஹேவ் பண்ணு. தப்பாக இருக்குமா? என்னங்க உங்களை தான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ சிரிச்சா எவ்வளோ அழகாக இருக்க. விஜய் வரேன்டா. சும்மா சும்மா கூப்பிட்டுட்டு வரேம்மா. ஏய் இங்கே வா வாடா. நீலாம் மனுஷனாடா. ஹனிமூன் போகிறதா நீ அந்த பொண்ணு போக வேண்டி தானே. இவனுங்களாம் ஏன்டா கூட்டு சுற்றினுங்கிற? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலண்ணா. கல்யாணமே ஆகலையா? இப்போலாம் ஹனிமூன் முடிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? அந்த மாதிரிலாம் இல்லைண்ணா. இது வேற பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. 2 வருஷத்துக்கு முன்னாடி? மிஸ்டர் விஜய். ஏய் மிஸ்டர் விஜய் கம். நிறைய டைம் கேட்டேண்ணா. திரும்ப கேளு. 2 வருஷத்துக்கு முன்னாடி மேலே பார்க்கணுமா? என் வாழ்க்கையில் நான் சிகரெட்டே அடிச்சது கிடையாது. இது ஒரு கதைன்னு சொல்லி என்னை சிகரெட் அடிக்க வச்சிட்டல. பழகத்தான் தான் இதுங்களுக்கு பக்கத்தில் லாட்ஜில் ரூம் போட்டு சீரியல் போட்டு காட்ட வேண்டியதானாடா. இதெல்லாம் ஒரு வாழ்க்கைன்னு வாழ்ந்துன்னுங்கிற பேர். சை. ஏய் வாடா. ஏ பாட்டி உண்மையை சொல்ல. சொல்லு மீரா. நீயும் மாமியாரும் எப்படி க்ளோஸு? எப்படி க்ளோஸா? அவங்க காய்கறி வெட்டி கொடுப்பாங்க, நான் சமைப்பேன். அப்புறம் துணி துவைச்சு கொடுப்பாங்க, நான் காய போடுவேன். அவங்க புள்ளி வச்சு கொடுப்பாங்க, நான் கோலம் போடுவேன். ஜாலியாக இருக்கும். ஜாலியா? தேங்க்ஸ் ப்ரோ. ஏய்ப்பா போயிட்டு இல்லை பச்சை பச்சை பேசிடுவேன். ஒரு நிமிஷம். 2 பேரும் சேர்ந்து அவனுக்கு நல்ல டாஸ்க் கொடுத்துக்கிறீங்க. பைத்தியம். சேம் டு யூ. நல்லா இருக்கல மச்சான். இல்லை கடவுளே காப்பாத்துப்பா. திக்க எப்படின்ற? இன்னும் நீங்கள் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு கௌதம். வாங்க போகலாம். பெட்டி எடுக்கணும் வா. டிரைவர்னா நிம்மதி வேணும். எப்பா இனி என் பஸ்ஸும் வராது, நானும் வரமாட்டேன். சரியா? ஆள் விட்டுருங்கப்பா. நானா? என் பஸ்ஸு கூட வச்சுக்கோ. எனக்கு மான மரியாதை தான் முக்கியம். நினைச்சப்பெல்லாம் ஒண்ணு கடிக்கிறானுங்க. புரியுதா? நான் வரேன். நானா? போடா. டிரைவர் மாதிரி பாக்குறீங்க. கண்டிப்பா என் சாபம் சும்மா விடாது. வாடா போலாம். போய் ரூம் கீ வாங்கிட்டு வந்துடுறேன். டேய் சும்மா இரு. தேங்க்யூ. தேங்க்யூ. நான் சொல்லிட்டேன். 105 6 7 8. வாவ், லக்கி ஃபெல்லோட கௌதம். நீ பக்கத்து ரூமா இருக்க. ஒரே ஜாலி தான். மேம் எக்ஸ்கியூஸ் மீ. ரூம்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக கொஞ்சம் பாருங்களேன் ப்ளீஸ். இட்ஸ் நாட் பாசிபிள் சார். மிராஸ் புக் தீஸ் ரூம்ஸ். அவங்க தான் பெஸ்ட் வியூ ரூம்ஸ் வேணும்னு கேட்டு. இல்லை மேடம், ரூம்லாம் பெஸ்ட் வியூ தான் மேடம். ஆனால் இந்த 2 ரூமும் ஒரே வியூவில் இருக்கக்கூடாது. மை ஃப்ரெண்ட் ஹேஸ் அ ப்ராப்ளம். கேன் ப்ளீஸ் ஹெல்ப்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேர் இஸ் மீரா? அவங்க சொன்னா ஓகேவா? டேய் எங்கடா அவங்க? ஏய் மீரா. டேய் மீரா கூப்பிட்ற. மீரா ஓகே இல்லை? ஷீ செட் ஓகே. ஓகே ஃபைன். லெட் மீ செக். பண்ணி ஊற்றுவாங்கப்பா. நல்ல டைப் அவங்க. கண்டிப்பாக நீ செருப்படி வாங்க போகிறேன். நான் போய் பிளேசஸ் டு விசிட் இந்த ஊர்ல எங்கன்னு பார்த்துட்டு வரேன். ஷாப்பிங் ஏதாவது இடம் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க. நடு காட்டுக்குள்ள ஷாப்பிங் உனக்கு. இந்த பிளேசஸ் டு விசிட் பாம்ப்ளெட் கொடுங்க. அதான் ரூம் கார்டு கொடுத்துட்டாங்கல்ல, போக வேண்டியதானே? பாம்ப்ளெட் வாங்கியாச்சுல, நீங்கள் போக வேண்டியதானே?
அக்கா கூப்பிட்றாங்க போங்க. இப்போ தானே கூப்பிட்டா மறுபடியுமா? நிறுத்துங்க நிறுத்துங்க. உங்கள் ரூமுக்கு இன்னும் தள்ளி போகணும் மேடம். இல்லை நான் ஒன்றா தானே புக் பண்ணேன். இன்னும் எவ்வளோ தூரம் போனோம்? கொஞ்சம் தூரம் தான் மேடம். இதுக்கு நான் சென்னையிலே இருந்திருப்பேன். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. முதல்ல ரிசப்ஷனுக்கு வண்டி விடுங்க. நான் ஸ்பெசிஃபிக்காக பக்கத்துலனா ரூம் புக் பண்ணேன். இப்படி தள்ளி கொடுத்தா? மேம் நீங்கள் சொல்லி தானே மிஸ்டர் கௌதம் ரூம் மாற்றி கேட்டிருந்தாரு. நீங்கள் கூட அங்கேருந்து ஓகே சொன்னீங்களே.